நெல்லை அம்மாச்சி சமையலில் இன்றைக்கி சிறுபயிறு சாதம் தான் பார்க்க போகிறோம். நைட்லேயே ஊற வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா முளை கட்டி வந்திருக்கணும். இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் பார்த்துக்கலாம். பொடி உள்ளி கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன், இப்போ இதையும் போட்டுக்கலாம். 4 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், நல்லா கொஞ்சம் நேரம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குக்கர் காய வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த வீட்டில் எந்த எண்ணெய் இருக்கோ எண்ணெய் அந்த எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். 1 ஸ்பூன் கடல் உளுந்து பருப்பு, கடுகு வெடித்து வரணும். கடுகு வெடிச்சிடுது. கருவேப்பிலை, 1 ஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம்னா அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடணும். பச்சை வாசனையெல்லாம் போயிடுது. 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிறுபயிறு ஊற வச்சுக்கோம்னா இப்போ அதை போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிடுது. இப்போ அந்த ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஒரு கொஞ்சம் அரிசி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மூடி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும் அரிசி. இந்த அளவுக்கு கொஞ்சம் அரிசி பருப்பு நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பருப்பு சாதத்துக்கெலாம் ஊற்றோம்ல அந்த மாதிரி கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றிக்கலாம். தேங்காய், திருவண்ண தேங்காய், அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் தேங்காய் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சமாக மல்லித்தழை, நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பெல்லாம் போதுமான இதில் பார்த்துக்கலாம். திரும்ப போட முடியாது. குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிடலாம். இப்போ 2 விசில் வந்துடுது. இப்போ எடுத்துடலாம்.
சாதம் நல்லா வெந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. சுட சுட நல்லா சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சிறுபயிறு சாதம். தொட்டுக்க பொரியலோ உருளைக்கிழங்கு பொரியலோ இல்லை வடகமோ அப்பளமோ எதுனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ்.